வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை, வேளாண் சந்தை மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவியின் அமைப்பு மற்றும் பயன்படும் விதத்தினை விவரிக்கின்றார் கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பழனிச்செல்வம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மூலம் அடர் நடவு முறையில் பருத்தி சாகுபடி மேற்கொண்ட விருதுநகர் மாவட்டம் டி மாநகசேரி கிராம வேளாண்மையாளர் சி பாலமுருகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம், திருப்பூர், திருச்சி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்ந்து இன்றைய தாவரம் வரிசையில் கத்திரிக்காய் மற்றும் வகைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மூலம் அடர் நடவு முறையில் பருத்தி சாகுபடி மேற்கொண்ட விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் டி மாநகசேரி வேளாண்மையாளர் சி பாலமுருகன். இவர் இவ்வியக்கம் மூலம் மேற்கொண்ட சாகுபடி முறைகள், விதை தேர்வு, விதை நேர்த்தி மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள், மகசூல் பெற்றது போன்றவற்றை பற்றி கேட்டபோது, நாங்கள் எங்கள் பூரியமாக நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றோம். நாங்கள் ஒரு பெரிய விவசாயி. அதிகமான காடுகரைகள் அதிகமாக இருக்குது. எங்கள் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால விவசாயத்தெல்லாம் நானே கவனிச்சிக்கிட்டு வர்றேன். நாங்கள் இது நாள் வரைக்கும் பல வகையான சாதாரணமான பருத்திகள் பயிரிட்டு வந்தோம். ஆனால் தற்பொழுது அடர் பருத்தி என்ற ஒரு ரகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி இதை பயிரிடுங்கள் என்று எனது வேளாண்மை அலுவலர் கூறியதன் காரணமாக நான் தற்பொழுது ஒரு 3 ஏக்கருக்கு அந்த பருத்தியை பயிரிட்டுள்ளேன். அந்த பயிர் பருத்தி பயிர் இதற்கு முன்பு நான் பயிரிட்ட பருத்தியை விட எனக்கு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலைமையில் உள்ளது. இதற்கு முன்னாடி நான் போட்டிருந்த பருத்தி எல்லாமே நிறையா நோய்கள் தாக்கி அதிகமான பலன்கள்லாம் உதிர்ந்து விவசாயத்தில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது வந்துள்ள அந்த புதிய ரகம் அடற்பருத்தி என்ற அந்த விதையை 2 அடி இடைவெளியில் வரிசையில் ஒரு விதைக்கு ஒரு விதை அரை அடி இடைவெளியிலும் நான் அந்த பருத்தியை பயிரிட்டுள்ளேன். இதற்கு முன்பு நான் வெவ்வேறு வகையான பருத்தி விதைகளை பயிரிட்டுள்ளேன். ஆனால் அந்த பருத்தி விதைகள் எல்லாம் மகசூல் அறுவடை பண்ணும்போது ஒரு 110 ஆள் வரைக்கும் செலவாகும். ஆனால் இப்பொழுது நான் பயிரிட்டுள்ள இந்த அடற்பருத்தி மூலம் மொத்தத்துக்கே ஒரு 2 முறையில் அந்த பருத்தியோடைய பலனை நான் அறுவடை செய்து விடுகிறேன். அதனால் எனக்கு வேலையாள் கூலியும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 40 ஆள் கம்மியாகுது. திரும்ப பருத்தி நல்ல தரமாக நல்ல இதாக இருக்கிறதுனால விலைவாசியும் நல்ல விலை கிடைக்கிறது. ஒரு ஏக்கருக்கு மற்ற பருத்தி விதைகளை விட இந்த அடற்பருத்தியின் மூலம் 12,000 ரூபாய் அதிகமான மகசூலில் எனக்கு லாபம் கிடைக்கிறது. ஆகையால் விவசாயிகள் அனைவரும் இந்த அடற்பருத்தியின் மூலம் நல்ல பலனடைய வேண்டும் என்று மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற விவசாயி சி பாலமுருகன் அவர்களை 09787518029 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. வறண்ட வானிலையே நிலவுவதால் கால்நடைகளுக்கு குளிர்ந்த நீர் அளிப்பதன் மூலமும் குளிர்ந்த நீரை கறவை மாடுகளின் மேல் தெளிப்பதன் மூலம் பால் உற்பத்தியை தக்க வைக்க இயலும். கறவை மாடுகளின் மடியை பால் கறப்பதற்கு முன் சுத்தமாக கழுவி பால் கறப்பதன் மூலமும் கறந்த பின் உலர் தீவனங்களை கொடுப்பதை தவிர்ப்பதால் மடிவீக்க நோயினை வராமல் தடுக்க இயலும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 77 WP-னை 1 ஹெக்டேருக்கு 1.25 கிலோ என்ற அளவில் இட்டு கட்டுப்படுத்தலாம். திருப்பூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்சமயம் அதிகப்படியான வெப்பநிலை உள்ளதால் கால்நடைகளை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். பகல் மற்றும் இரவு பொழுதில் நிலவும் வானிலை காரணமாக நவரி நெற்பையில் நெற்சிலந்தியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ வேப்பம் பருப்பு அல்லது வேப்ப எண்ணெய் 5 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. கோடை இரவைக்கு ஆடுதுறை 5 உளுந்து ரகம் ஏற்றது. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் எள், கரும்பு, நெல் தரிசு உளுந்து பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். நெல் தரிசு உளுந்து பயிர் தற்சமயம் முதிர்ச்சி அடையும் பருவமாகும். இதில் முதிர்ந்த காய்களை பறித்து அந்த செடிகளை பிடுங்கிவிடவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் வரிசையில் கத்திரிக்காய் மற்றும் அதன் வகைகள். கத்திரிக்காய் ரகங்கள் கோ 1, கோ 2, MTU 1, PKM 1, PLR 1, KKM 1, அண்ணாமலை, கோபிஹெச் 1 அதாவது வீரிய ஒட்டு ரகம், அர்கா நவனித், அர்கா கேசவ், அர்கா நிரி, அர்கா சிரிஸ் மற்றும் அர்கா ஆனந்த். கோ 1 இது கலப்பிலா சந்ததியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது. பழமானது நீளமாக இளம் பச்சை நிறத்தில் காணப்படும். பழங்களானது மிருதுவான விதை கொண்டதாக இருக்கும். மகசூல் ஹெக்டேருக்கு 20 முதல் 25 டன்களாகவும் பயிரின் வயது 140 முதல் 145 நாட்களாகும். கோ 2 வரி கத்திரி எனும் கலப்பின சந்ததியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது. பழங்களானது சிறிதளவு நீள்தன்மை கொண்டதாகவும் அடர் நீளக்கோடுகள் பழத்தின் மேற்பரப்பில் முட்கள் இல்லாமல் காணப்படும். பழங்களானது அறுவடை மகசூல் ஹெக்டேருக்கு 35 டன்களாகவும் பயிரின் கால அளவு 150 நாட்களாகவும் இருக்கும். MTU 1 இது கல்லம்பட்டி நாட்டு ரகத்தின் கலப்பிலா சந்ததியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டது. பழங்களானது வட்டமாக பெரிய அளவில் சுமார் 200 முதல் 250 கிராம் எடை கொண்டது. வெளிர் நீல நிறத்துடன் குறைவான விதை அளவு கொண்டது. மகசூல் ஹெக்டேருக்கு 30 டன்களாகவும் கால அளவு 140 நாட்களாகவும் மதுரை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. PKM 1 இது புழுதி கத்திரி நாட்டு ரகத்தின் தூண்டப்பட்ட சடுதி மாற்ற ரகமாகும். சிறிய பழங்கள் பச்சை கோடுகளுடன் காணப்படும். மகசூல் ஹெக்டேருக்கு 3.5 டன்களாகவும் பயிரின் கால அளவு 150 நாட்கள் முதல் 155 நாட்கள் வரையிலும் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்றது. PLR 1 நாக்பூர் வகையிலிருந்து மறுதேர்வு செய்யப்பட்டது. பழங்கள் சிறியவை, மிதமான அளவு, ஊதா நிறம், முட்டை வடிவம், பளபளக்கும் தோற்றத்தில் காணப்படும். மகசூல் ஹெக்டேருக்கு 25 டன்களாகவும் கால அளவு 135 முதல் 140 நாட்களாகவும் இருக்கும். KKM 1 இது குளத்தூர் நாட்டு ரகத்தின் சந்ததியாகும். பழங்கள் கொத்தாக 2 முதல் 4 எண்ணிக்கையில் முட்டை வடிவத்தில் வெள்ளை நிறமாக இருக்கும். மகசூல் ஹெக்டேருக்கு 37 டன்களாகவும் பயிரின் கால அளவு 130 முதல் 135 நாட்களாகவும் இருக்கும். PPI 1 கருங்கல் நாட்டு ரகத்தின் ஒற்றை சந்ததியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டது. பழமானது நீளமாக இளம் பச்சை நிறத்தில் குறைவான விதை மற்றும் கசப்புத்தன்மை கொண்டது. மகசூல் ஹெக்டேருக்கு 50 டன்களாகவும் பயிரின் கால அளவு 185 நாட்களாகவும் இருக்கும். PLR 2 இது செவந்தம்பட்டி நாட்டு ரகத்தின் ஒற்றை சந்ததி தேர்வு. பழமானது முட்டை வடிவில் ஊதா நிறத்துடன் பளபளப்புடன் இருக்கும். சராசரியாக மகசூல் ஹெக்டேருக்கு 30 டன்களாகவும் இருக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கத்திரி VRM 1 எலவம்பாடி கிராமம் வேலூரிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சந்ததி கலப்பில்லா ரகம். பழம் முட்டை வடிவத்தில் பளபளப்பான ஊதா நிறம், நுனியில் பச்சை நிற சாயம் போன்று காணப்படும். இலைப்புள்ளி நோய், வாடல் நோய் மற்றும் வண்டிற்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. கொத்தாக காய்க்கக்கூடியது. மகசூல் ஹெக்டேருக்கு 40 முதல் 45 டன்களாகவும் கால அளவு 140 முதல் 145 நாட்களாகவும் இருக்கும். கோபிஹெச் 1 EP 45 கோ 2 வீரிய இனக்கலப்பு. பழமானது அடர் ஊதா நிறம், அதிக அஸ்கார்பிக் அமிலம் 16.65 மில்லிகிராமாகவும் மகசூல் ஹெக்டேருக்கு 56 டன்களாகவும் பயிரின் கால அளவு 120 முதல் 130 நாட்களாகவும் இருக்கும். கோபிஹெச் 2 இது EP 45 பூசா உத்தம் இவற்றின் வீரிய இனக்கலப்பு ஆகும். இது பழத்துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. பழமானது மிதமான அளவு, சிறிது நீண்டதாகவும் பளபளப்பான ஊதா நிறத்திலும் இருக்கும். இதில் 16.5 மில்லிகிராம் அஸ்கார்பிக் அமிலம் உள்ளது.
இந்த ரகமானது நீர்ப்பாசன சாகுபடிக்கு ஜூலை, டிசம்பர் மற்றும் ஜனவரி, ஜூன் மாதத்தில் பயிரிட பரிந்துரைக்கப்படுகிறது. அதிக மகசூலானது ஹெக்டேருக்கு 50 டன்கள் கிடைக்கும். பயிரின் கால அளவு 120 முதல் 130 நாட்களாகும். மண் நல்ல வடிகால் வசதியுள்ள அங்கக பொருட்கள் நிரம்பிய மண் வகைகள் உகந்தது. விதைப்பதற்கும் நடவிற்கும் ஏற்ற பருவம் டிசம்பர், ஜனவரி மற்றும் மே, ஜூன். விதை அளவு 400 கிராம் ஒரு ஹெக்டேருக்கு. நாற்றங்கால் அளவு 100 சதுர மீட்டர் ஹெக்டேருக்கு. விதையும் விதைப்பும் 1 கிலோ விதைகளுக்கு 4 கிராம் டைகோடெர்மா விரிடி அல்லது கேப்டான் அல்லது திரம் 2 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மேலும் விதைகளை அசோஸ் பயிரிலம் கொண்டும் நேர்த்தி செய்ய வேண்டும். 400 கிராம் விதைகளுக்கு 40 கிராம் அசோஸ் பயிரிலம் மற்றும் சிறிது அரிசி கஞ்சி சேர்த்து நேர்த்தி செய்யவும். இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை உயரமான பாத்திகளில் 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் அரை அங்குல ஆழத்திற்கு கோடுகள் போட்டு அதில் விதைகளை பரவலாக தூவ வேண்டும். விதைத்த பின்பு மணல் போட்டு மூடி உடனே நீர் பாய்ச்ச வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2371 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1487 ரூபாய்க்கும், போடிநாயக்கனூரில் குறைந்தபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1540 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கீழ்பெண்ணாத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 1024 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1421 ரூபாய்க்கும், அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1950 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 1955 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2041 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 9399 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 8912 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9200 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8200 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 8890 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டுவண்டு 14 ரூபாய்க்கும், புதினா கட்டுவண்டு 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உழவர் பெருமக்களே, வேளாண் சந்தை பற்றிய தகவல்களை தேசிய அளவில் www.agmark.net nic.in என்ற வலைத்தளத்திலும், உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் www.tnagmark.tn.nic.in என்ற இணையதளத்திலும், தோட்டக்கலை விளைபொருட்களின் தினசரி விலை விவரத்தை www.nhb.gov.in என்ற இணையதளத்திலும் பெற்று உங்கள் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த தெரிந்து கொள்ளலாம். இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.7%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.4 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 590.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 998.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.8
நாளாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வேளாண் தொழில்நுட்பத்தில் காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவியின் வடிவமைப்பு மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பழனிச்செல்வம் அவர்கள். இந்தியாவில் உணவு உற்பத்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. உணவு உற்பத்தியை நம்ம பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றால் நம்ம விவசாயங்களை அதிகமாக இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். இயந்திரமயமாக்கல் என்பது ஒரு முக்கிய நோக்கமாக இன்றைய காலகட்டங்களில் உள்ளது. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் வேலையாட்கள் பற்றாக்குறை என்பது ஒரு மிகப்பெரிய தடையாக உள்ளது. விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய தடை என்று பார்த்தால் அது பார்த்திங்கன்னா வேலையாட்கள் பற்றாக்குறை தான். இந்த வேலையாட்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்வது எப்படி என்பது பார்த்திங்கன்னா நம்ம இயந்திரமயமாக்கலில் நம்ம கட்டாயம் போயாகணும். ஸோ அதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் விதைப்பு முறை சிறுதானியங்களான ராகி, கம்பு, சோளம் மற்றும் எள் போன்ற தானியங்களை விதைப்பதற்கென்றே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் ஒரு புதிய கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விதை என்பது ஒரு முக்கியமானது ஒன்று. அதாவது முக்கியமான இடுபொருள். விவசாயத்தில் விதை என்பது ஒரு முக்கியமான இடுபொருள். முதல் நம்ம விதை தேர்வு தான் முக்கியமானது. நல்ல விதை, நல்ல உரம், நல்ல நீர்ப்பாசனம், நல்ல மேலாண்மை, இவை 4 ஒருங்கி அமைந்தால் அதிக மகசூல் கிடைப்பது நிச்சயம் சாத்தியப்படுகிறது. அதற்காகவே இப்போ அந்த இயந்திரமயமாக்கல் சொன்னதுனால என்னென்னா இந்த விதைக்கும் கருவிகள், பல்வேறு விதை விதைக்கும் கருவிகள் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த மற்ற விதைப்பும் கருவிகளில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, மக்காச்சோளம் இதெல்லாம் போடுவோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவி. குறிப்பாக எள் மற்றும் சிறுதானியங்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுதானியங்கள் பற்றி இந்த விதை விதைக்கும் கருவியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ விதைப்பு என்பது ஒரு முக்கியமான தொழில். அதாவது இயந்திரமயமாக்கல் விதை விதைக்கிறது சரியான ஆழத்தில் சரியான இடைவெளியில் விதை விதைக்கணும். சரிங்களா? ஏன்னா சரியான மழைக்காலங்கள் வந்துருச்சுன்னா உடனே நம்ம விவசாயிகள் விதை விதைக்கிறதுக்கு ஆள் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாகிடும்.
ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக நம்ம இப்போ டிராக்டரை கூப்பிட்டு உடனே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம விதை விதைக்கிறதுக்கு தேடுவாங்க. டிராக்டர் பற்றாக்குறை ஆயிரும், வேலையாட்கள் பற்றாக்குறை ஆயிரும். அதனால் இந்த விதை விதைப்பு கருவி மூலம் அதிக பரப்பளவு விதைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய இது நம்ம உகந்த இயந்திரம் ஆகும். இந்த காற்றழுத்த முறையில் விதை விதைக்கும் கருவியானது வந்து எப்படி இயங்குதுன்ற முறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காற்றழுத்த முறையில் இயங்குறது வந்து டிராக்டரால் இயங்கக்கூடியது. டிராக்டரால் இயங்கும் காற்றழுத்த முறையில் இயங்கும் விதை விதைப்பு கருவி. இதோட முக்கியமாக பாகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மும்முனை இணைப்பு. டிராக்டரால் வந்து நம்ம பின்னாடி வந்து மும்முனையில் இணைச்சிக்கிறோம். 3 பாயிண்ட் லிங்கேஜ்னு சொல்கிறதில் இணைக்கணும். அடுத்து வந்து பிடிஓ சாஃப்ட்லேருந்து அதுக்கு அந்த காற்று உந்துவானுக்கு பவர் கொடுக்குறதுக்காக பிடிஓ சாஃப்ட்டில் இணைச்சிடுறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கிய சட்டம், அதாவது மெயின் ஃப்ரேம் சொல்லக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தில் தான் வந்து நம்ம இந்த விதைப்பானோட அனைத்து பாகங்களும் வந்து அதில் இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இணைப்பு சக்கரம் வந்து நம்ம டிராக்டரோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, அதாவது டிராக்டரோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி விதைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த இணைப்பு சக்கரம் செய்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காற்று உந்துவான் ப்ளோயர் என்று சொல்லக்கூடிய காற்று உந்துவான். இது காற்றை வந்து நம்ம பிடிஓ சாஃப்ட்லேருந்து பவர் எடுத்து சக்தி எடுத்து காற்று உந்துவானிலிருந்து காற்றை வெளியில் இருக்கக்கூடிய காற்றை உறிஞ்சி விதையை இழுக்கிறோம். அதுக்காக இந்த காற்று உந்துவான் பயன்படுத்துகிறது. அடுத்தது காற்று பிரிப்பான். இந்த காற்று குழாய் விதை குழாயின் மூலம் காற்று விதை உறிஞ்சப்பட்டு மேல் நோக்கி, இதுதான் காற்று பிரிப்பான். விதை பிரிப்பான் வந்து விதையை வந்து அந்தந்த டியூபுக்கு பிரித்து கொடுது. இது வந்து விதை குழாய், அதாவது காற்றால் உறிஞ்சப்பட்ட விதை வந்து செங்குத்தாக மேலே ஏறி காற்றின் மூலம் மேலே ஏறி காற்று பிரிப்பான் மூலம் அனைத்து குழாய்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழாயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விதை பிரிஞ்சு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா 9 குழாய்கள் உள்ளன. 9 குழாய்களும் பார்த்திங்கன்னா இந்த குழாய் அனைத்தும் அந்த காற்று பிரிப்பான்லேருந்து மேலேருந்து கீழே இறங்கி கீழே வந்து இந்த சால் அமைக்கும் கருவின்றது என்ன, உழுகிறது மாதிரி தான். நம்ம கல்டிவேட்டர் டைன்ஸில் இருக்கிற மாதிரி உழுகிறது தான். அதாவது முதல்ல வந்து மணலை வந்து கீறி விட்டுக்கிட்டே போகும். அதுக்கு பின்னாடி சைடு வந்து அந்த குழாய் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அந்த காற்றால் இழுக்கப்பட்ட விதை வந்து மேல் நோக்கி சென்று பிரிக்கப்பட்டு இந்த குழாய் மூலம் பின்னோக்கி வந்து பின்னாடி வந்து விழுகுது. பின்னாடி விழுந்தமே இந்த சங்கிலி தொடர் என்ன பண்ணும், அதை வந்து மூடிக்கிட்டு போகுது. சரிங்களா? இப்போ இது வந்து ஸ்பீடுக்கு தகுந்த, அதாவது டிராக்டரின் வேகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இணைப்பு சக்கரம் வந்து சுழண்டுக்கிட்டே வருது. இந்த இணைப்பு சக்கரம் எதுக்கு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இணைப்பு சக்கரத்தின் மூலம் சங்கிலி, அதாவது செயின் மூலம் வந்து நம்ம விதை அளவீட்டு கருவி, அதாவது விதை விதைப்பு இயந்திரங்களே முக்கியமான பகுதி வந்து இந்த விதை அளவீட்டு கருவி தான். அதில் வந்து பல முறைகள் இருக்குது. அதாவது கப் ஃபீட் மெக்கானிசம்னு சொல்லக்கூடிய கப் மாதிரி இருக்கிறது. இதில் வந்து குழல் வடிவ, அதாவது ஃப்ளூட்டட் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழல் வடிவ விதை அளவீட்டு கருவி. இதுதான் வந்து விதையை வந்து மொத்தமாக அந்த விதைப்பெட்டியில், இது வந்து விதைப்பெட்டியில் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம விதையை போடுறோம். இந்த விதைப்பட்டியிலிருந்து விதை அளவீட்டு கருவியானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விதையை வந்து கீழே எடுத்து கொடுக்குது. அதாவது அந்த விதை பிரிப்பானுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை செய்கிறது விதை அளவீட்டு கருவி. இந்த விதை அளவீட்டு கருவி எப்படி சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இணைப்பு சக்கரத்தின் மூலம் சங்கிலி மூலம், அதாவது இந்த செயின் மூலம் மேலே போய் இது சுற்றுது. இப்போ நம்ம டிராக்டரை வந்து வேகமாக ஓட்டினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விதைகளை வந்து இந்த விதை அளவீட்டு கருவி எடுக்கும். ஸ்லோ ஓட்டணும், அதுக்கு தகுந்த மாதிரி குறைவாக எடுக்கும். அது நம்ம இது பொதுவாக வந்து இதோட டிராக்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற விதைக்கும் கருவிகளோட வந்து 2 to 3 கிலோமீட்டர் மணிக்கு போவாங்க. இதில் வந்து 3 to 4 கிலோமீட்டர் போகலாம். அதாவது அதிகமாக வந்து ஸ்பீடாக வந்து போய் விதை விதைக்கக்கூடிய கருவி மற்ற விதைக்கும் கருவிகளை காட்டிலும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து காற்று உந்துவான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீடு விதைகள் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரணமாக வந்து இந்த சால் அமைக்கிறது. மற்றது பார்த்திங்கன்னா இந்த கல்டிவேட்டர்னு சொல்லக்கூடிய கொத்து கலப்பை தான் இருக்கும். இந்த கொத்து கலப்பைக்கும் நம்ம மற்ற இருக்க கொத்து கலப்பைக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றதில் இருக்க கொத்து கலப்பையானது அதில் வந்து அந்த எவ்வளவு நிலப்பரப்பு சமமாக இருந்தாலும் அதில் வந்து அந்த டெப்த்து, அதாவது ஆழம் வந்து ஏற்றி இறங்கக்கூடியதில்லை. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்ற இறக்கங்களுடன் கூடியது. எவ்வளோ தான் சாய்வாக இருந்தாலும் உங்களுக்கு விதைப்பானது
சமமான அளவில் சரியான ஆழத்தில் உள்ளே வந்து படும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலும் கீழும் இயங்கக்கூடிய இந்த சால் அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு மேட்டுப்பகுதியாக இருந்தால் இது ஒவ்வொரு சால் அமைக்கும் ஒவ்வொரு சால் அமைக்கும் இந்த பகுதியும் ஏற்ற இறக்கங்களுடன் கூடியதால் அதோட ஒவ்வொரு இடத்திலையும் விதையை வந்து சரியான அளவில் சரியான ஆழத்தில் விழ உகந்ததாக அமைதுகின்றது. இந்த கருவியின் விலை சராசரியாக 1 லட்சம் ரூபாய் ஆகும். 1 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னு நான் வந்து இதில் வந்து பயன்கள் வந்து ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் பரப்பளவு சராசரியாக விதை விதைக்கலாம். சரிங்களா? இப்போ இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க. இது 4-5 விவசாயிகள் வந்து கூட்டு முறையில் 4-5 பேர் சேர்ந்து சொசைட்டி மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி அவங்களாம் வந்து இணைந்து 4-5 பேர் வாங்கினாங்கன்னா அவங்க விதைத்தது போக மற்றவர்களுக்கு வாடகை கொடுப்பது இன்று நம்ம இந்தியாவில் பிரபலமாகி வருகின்றது. கஸ்டம் வயரிங் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்களை வாடகைக்கு விடுதல் அது ஒரு தொழிலாக மாற்றப்பட்டு வருகின்றது. ஸோ அந்த முறையில் 4-5 விவசாயிகள் சேர்ந்து இதை வாங்கினீங்கன்னா 1 லட்சம்ன்றது சாதாரணமாக 25,000 தான் வரும். தன் பயன்பாடு போக மற்றவர்களும் பயன் கொடுத்து அதன் மூலமும் அதிக வருமானம் படலாம். ஆகவே விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் சிறுதானியங்கள் விதை தமிழ்நாடு அரசு வேண்டுகோளுக்கிணங்க சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்த இயந்திரமாக்குதல் மூலம் இந்த விதைப்பு கருவியில் விதைத்து அதிக மகசூல் பெற்று பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் வி. பழனிச்செல்வம் அவர்களை 0422457576 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 5/4/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை மற்றும் இடுபொருள் உற்பத்தியாளர், விருதுநகர் மாவட்டம் குள்ளூர் சந்தை கிராம வேளாண்மையாளர் ஆர். பழனீஸ்வர் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவள்ளூர், தர்மபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்ந்து இன்றைய மீனினம் பகுதியில் நன்னீர் மீன் வகையில் கட்லா. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பத்தில் நீண்ட கைப்பிடி கொண்ட களையெடுக்கும் கருவி அமைப்பு மற்றும் பயன்பாட்டினை குறித்து கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பழனிச்செல்வம் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தில் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.